இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித 3ஆம் சிக்ஸ்துஸ் என்கிற திருத்தந்தையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு 4-5 நாட்களாக வீடியோவில் ஃபாதர் டல்லாக இருந்தீங்க, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் கேட்டிருந்தீர்கள். அன்புமிக்கவர்களே, என்னுடைய ஆண்டு தியானத்திற்காக சென்றிருந்தேன். அதில் எனக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்தில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட அறையில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஒரு காரணத்தினால் கொஞ்சம் குரலை தாழ்த்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால தான். மற்றபடி இறைவனுடைய அருளால் நான் நலமோடு இருக்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய விசாரிப்புகளுக்கும் நன்றி. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸ் என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் புனித அகுஸ்தினாருடைய நெருங்கிய நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய காலத்தில் 2 தவறான தப்பறிகளுக்கு எதிராக இவர் போராடியவர். முதலாவது நெஸ்டோரியனிசம் என்று சொல்லுவார்கள். அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 இயல்புகள் இருந்தது. அதனால இயேசுவுக்கு 2 இயல்புகள் இருந்ததால அன்னை மரியாள் இறைவனின் தாய் இல்லை என்கிற ஒரு தவறான கொள்கை கொண்ட ஒரு தப்பறை தான் அந்த நெஸ்டோரியனிசம் என்று சொல்வார்கள். பெலஜினியசம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது ஆதி பெற்றோரோடு அந்த ஜென்ம பாவம் முடிந்து விடுகிறது, நமக்கெல்லாம் அது கொண்டு வரப்படுவதில்லை அப்படிங்கிற தவறான ஒரு கொள்கை. இவை 2க்கும் எதிராக எழுதியும் மறைவுரையாற்றியும் இதை நிலைநிறுத்தியவர் தான் இந்த திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸ் என்பவர். பல்வேறு விமர்சனங்கள் இவரை பற்றி எழுந்தாலும் கடைசி வரையில திருச்சபையினுடைய விசுவாசத்தை நிலைநாட்டியதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் இந்த திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸ். இவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடத்தில் இயேசுவை அணுகி அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொன்ன பதில் இது: ஷேமா இஸ்ராயேல். அதாவது இந்த ஜெபம் என்பது, இப்போ நான் சொல்லுகிற வாசகம் என்பது யூதர்களுக்கான ஆன்மா என்று சொல்லலாம். ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 3 முறையாவது இதை அவர்கள் சொல்லி பழக வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி பழக்க வேண்டும். அதாவது, இஸ்ரேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. இயேசு அதை கூட இன்னொன்னையும் சேர்த்து கொள்கிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை அப்படி என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் உண்மையான நம்பிக்கை, உண்மையான விசுவாசம் என்பது இறைவனை நோக்கிய நம்முடைய ஆன்மீக பயணம். அதே நேரத்தில் மண்ணுலகில் நம்முடைய சக மனிதர்களை அன்பு செய்து வாழ்கிற இந்த மண்ணுலக பயணம். இவை 2ஐயும் உள்ளடக்கியது தான் உண்மையான நம்பிக்கை, உண்மையான வழிபாடு, உண்மையான விசுவாசம், உண்மையான இறை பற்று என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். நான் இறைவனை மட்டுமே அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சக மனிதர்கள் மீது அன்பு கொள்ளாமல் வாழ்ந்தால் அது உண்மையான விசுவாசமாக இருக்க முடியாது. இல்லை, நான் மனிதர்களை மட்டும்தான் அன்பு செய்வேன் அப்படின்னு சொன்னால் நம்மை படைத்த இறைவனை மறந்து வாழ்கிற ஒரு போலித்தனமான ஒரு வாழ்வு. ஆகவே நம்முடைய இந்த மனித வாழ்வில் நம்முடைய வாழ்வு என்பது இறைவனை நோக்கிய ஒரு ஆன்மீக வளர்ச்சியாகவும் அதே நேரத்தில் மனிதர்களை நோக்கிய நம்முடைய அன்பு பயணமாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அன்பு மிக்கவர்களே, 2 உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கேரளாவை சேர்ந்த ஃபாதர் டேவிஸ் என்று சொல்லப்படுகிறவர் இந்தியாவில் இருக்கிற கிட்னி ஃபெடரேஷன் என்பதனுடைய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். என்ன அந்த ஃபெடரேஷன் அப்படி என்றால், இந்தியாவில் சிறுநீரக கோளாறினால் அவதிப்படுபவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மையம். அவர் தன்னுடைய 2 அந்த சிறுநீரகத்தில் ஒரு சிறுநீரகத்தை தானமாக கொடுத்து இன்னொருவருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இவர் கேரளாவை சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ குருவானவர். 2வது கேரளாவை சேர்ந்த இன்னொரு அக்சிலரி பிஷப், துணை ஆயர் என்று அவர் அழைக்கப்படுகிறார், ஆயர் ஜேக்கப் என்பவர். இவர் தன்னுடைய 2 சிறுநீரகங்களில் ஒரு சிறுநீரகத்தை ஒரு இந்து சகோதரருக்கு கொடுத்து மதங்களையெல்லாம் தாண்டிய ஒரு மனித நேயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த 2 கத்தோலிக்க கிறிஸ்தவ குருக்களும் தாங்கள் வழிபடுகிற தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அதே அன்பை
தாங்கள் வாழ்கிற மனிதர்கள் மீதும் கொண்டதனுடைய ஒரு காரணமாகத்தான் இவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், இவர்கள்தான் உண்மையாகவே இயேசுனுடைய சீடர்கள் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். ஆன்மீகமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த ஒரு காலகட்டத்தில் பெற்ற தந்தைக்கே பெற்ற தாய்க்கே சிறுநீரகங்களை கொடுப்பதற்காக தயங்குகிற முடியாது என்று சொல்லுகிற இந்த ஒரு காலச்சூழல அறிமுகம் இல்லாதவருக்கு தங்களுடைய உடல் உறுப்பின் மிக முக்கியமான உறுப்பு இந்த சிறுநீரகம், அதை தானமாக கொடுத்து அவர்களையும் வாழ வைக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதுதான் உண்மையான விசுவாசம் என்பதை, இறை வழிபாடு என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அதே நேரத்தில் நம்மை அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்து உண்மையான வழிபாட்டை ஏறெடுக்க இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.